வணக்கம். பொதுவாக காலை உணவு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இட்லி தான். காலையில் இட்லி சாம்பார் இல்லைனா இட்லி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் பிடிக்கவும் செய்யும். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த இட்லியை நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லியாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களையும் நம்ம வந்து எளிமையாக அதுலேருந்து பெற முடியும். அப்படி ஒரு ஆரோக்கியமான சிறுதானிய இட்லி தான் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இட்லி பார்த்தோம்னா குதிரைவாலி அரிசி வச்சு எப்படி வந்து ஒரு இட்லி செய்யலாம் அப்படின்றது தான். காலை உணவுக்கு சிறந்தது அப்படின்னும் பொழுது நம்ம முதல் நாள் சாயந்தரமே வந்து இந்த இட்லிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இந்த இட்லியை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எளிமையாக தயாரித்து காலை உணவை சாப்பிடலாம். இப்போ இந்த இட்லி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் புழுங்கல் குதிரைவாலி சிறுதானிய அரிசி தான் எடுத்துக்கிறேன். குதிரைவாலி அரிசியில் நம்ம அதாவது பச்சை அரிசி அப்படியே வந்து சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய அந்த உமியை மட்டும் நீக்கிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது. இது பார்த்தோம்னா குதிரைவாலி அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறமா புழுங்கலாக வேக வச்சு அதுக்கப்புறமா உமியை நீக்கிட்டு தயார் பண்ணக்கூடிய ஒரு அரிசி. இந்த புழுங்கல் குதிரைவாலி அரிசி புரதச்சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நார் சத்துக்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எளிமையாக செரிமானம் ஆகிறதுக்கு நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய இட்லி செய்கிறதுக்கு இந்த அரிசியை நம்ம பயன்படுத்தும் போது இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். 3 பங்கு குதிரைவாலி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த குதிரைவாலி புழுங்கல் அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம வந்து வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியை நம்ம வந்து அப்படியே அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் 1 பங்கு அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வந்து கழுவிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நம்ம வந்து அந்த குதிரைவாலி புழுங்கல் அரிசியை ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இந்த கருப்பு உளுந்து ஊற வச்சாலே போதும். ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கு அப்புறமா முதல்ல வந்து நம்ம ஊற வச்ச கருப்பு உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சியில் ஊற வச்ச குதிரைவாலி புழுங்கல் அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு அரைச்ச உளுந்து சேர்த்துருக்கு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். முதல் நாள் இரவே இந்த மாவை வந்து தயாரித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே அடுத்த நாள் காலையிலேக்கு இது நமக்கு வந்து புளிச்சு இட்லி செய்யறதுக்கான நல்ல ஒரு பக்குவத்தில் நமக்கு தயாராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா புளிச்சு நமக்கு வந்து தயாராகிருக்கும். அடுத்த நாள் காலையில் இப்போ பார்த்தோம்னா மாவு நல்லா புளிச்சு தயாராகிருக்கு. இதை இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். குதிரைவாலி புழுங்கல் அரிசியில் நம்ம செய்யக்கூடிய இட்லி இது. ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சுவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான காலை உணவு குதிரைவாலி புழுங்கல் அரிசியில் ஒரு இட்லி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தயாரித்த உடனே இது சாப்பிட்றது சிறந்தது. ரொம்ப எளிமையாக அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு இட்லி மாதிரியே தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். என்ன அந்த அரிசிக்கு பதிலாக இந்த அரிசி மாற்றிக்க போகிறோம். பொதுவாக வெள்ளை அரிசியில் பார்த்தோம்னா எந்த விதமான சத்துக்களுமே இருக்காது. ஆனால் இந்த குதிரைவாலி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம அரிசிக்கு பதிலாக இந்த அரிசி மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதான், நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான இட்லி இது. சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதுவும் நல்ல காரசாரமான செட்டிநாடு வரமிளகாய் துவையோட அது சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.